Hey guys, I want you to imagine a man. இப்போது அவங்க காலைல எந்திரிக்கும்போது என்னெல்லாம் தாட்ஸ் ஓடிட்டுருக்கோம். ஐயோ, நான் இன்றைக்கி ஃபெயில் ஆகிட்டா என் ஃபேமிலியே ஃபெயில் ஆகிடும். அண்ட் என்னை நம்பி என் ஒய்ஃபு, கிட்ஸு அண்ட் பேரண்ட்ஸ் எல்லாருமே இருக்காங்க. இன்றைக்கி ஒரு நாள் என்னால் சிக் லீவ் எடுக்க முடியாது. எனக்கு இந்த வேலை பிடிக்கவே இல்லை, ஆனாலும் நான் பண்ணி தான் ஆகணும். ஏன் அப்படின்னா நான் இந்த வீட்டோட ப்ரொவைடர் ஆஃப் த ஃபேமிலியாக இருக்கேன். அதனால் யாருக்குமே என்னால் நோ சொல்ல முடியாது. அண்ட் எனக்கு பிடிச்ச ஒரு பேஷனை என்னால் ஃபாலோ பண்ணவும் முடியாது. இப்போ சொல்லுங்கள், நம்ம மோஸ்ட் ஆஃப் த டைம்ஸ் விமென்க்கு தான் இண்டிபெண்டன்ஸ் வேணும் அப்படின்னு பேசிகிட்ருக்கோம். ஃபார் அவங்களோட ஜாபுக்கு, அவங்களோட கான்ஃபிடென்ஸ்க்கு அண்ட் ஆல்சோ அவங்க க்ரோத் அண்ட் ஆல்சோ அவங்க ஃப்யூச்சர் நல்லா இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக. இதெல்லாமே ஃபைன். என்னை பொறுத்த வரைக்கும் விமன் இண்டிபெண்டன்ஸ் இஸ் மச் நீடட் ஃபார் மேன்னு தான் சொல்லுவேன். வெல்கம் பேக் டு த சேனல். ஐ எம் கார்த்திகா. நான் இந்த கான்வர்சேஷனை தான் ரொம்ப நாளாக தலையில் போட்டுகிட்டே இருந்தேன். ஸோ அதனால் இன்றைக்கி இதை உங்ககிட்ட ஷேர் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு பேசலான்னு இருக்கேன். லெட்ஸ் கெட் இன் டு இட். இப்போது ஒரு மேனை இமேஜின் பண்ணுங்கள். ஆனால் இப்போ பார்ட்னர் ஒர்க் பண்ணுறாங்க. இந்த சினாரியோவில் ஃபஸ்ட்டு ஜாப் லாஸ் எடுத்துக்கலாம். ஜாப் லாஸ் அப்போது அந்த சினாரியோவில் ஃபேமிலியே கொலாப்ஸ் ஆகிடும் ஒருத்தருக்கு ஜாப் லாஸ் ஆனால் இப்போ இந்த பார்ட்னர் ஒர்க் பண்ணுற அந்த சினாரியோவில் கிடைக்கிற வேலையை நான் தேடிக்கணும் அப்படின்னு இல்லாமல் அவங்க உட்காந்து அவங்களுக்கு பிடிச்ச அண்ட் ஆல்சோ ஒரு நல்ல ஒரு பெனிஃபிட்ஸோடு இருக்க கம்பெனியாக அவங்க பார்த்து சூஸ் பண்ணலாம். ஏன்னா அவங்களுக்கு டைம் கிடைக்கும் பிகாஸ் ஆஃப் த பார்ட்னர். இந்த செகண்ட் திங், ஒரு மெடிக்கல் எமர்ஜென்சி வருதுன்னு வச்சுப்போமே. இப்போ ஓல்ட் மாடல்னால் ட்ரீட்மெண்ட்க்கும் ரெண்ட்டுக்கும் தான் மணி கரெக்டாக இருக்கும். ஆனால் இப்போ இந்த பார்ட்னர் ஒர்க் பண்ணுற அந்த சினாரியோவில் பார்ட்னர் ஹேண்டில் பண்ணிப்பாங்க. அண்ட் ஆல்சோ ஈவன் ஃபிசிக்கலி ரெஸ்ட்டும் எடுக்க முடியும். ஃபிசிக்கலிங்கிறத விட மென்டலியும் மேனுக்கு ஒரு ரெஸ்ட்டு கிடைக்குது. ஒரு லே ஆஃப் மாதிரி சுச்சுவேஷன் வருதுன்னு வச்சுக்கோங்களேன். அந்த ஓல்டு மாடலில் இருக்கும்போது லிட்ரலி அவங்களுக்கு எந்த ஜாப் பிடிக்குதோ பிடிக்கலையோ அந்த ஜாபில் அவங்க இருப்பாங்க. ஆனால் இப்போ மாடர்ன் மாடலில் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு பார்ட்னர் கண்டிப்பாக ஹெல்ப் பண்ணுவாங்க. ஸோ ரெண்டு பேரும் சேர்ந்து உட்காந்து ஓகே எவ்வளோ நாள் எனக்கு டைம் இருக்குது அண்ட் ஓகே ஒரு 2 months 3 months என்னால் ஃபினான்சஸை ஹேண்டில் பண்ண முடியும் அப்படின்னு அந்த உமன் ஒரு போல்டாக ஒரு ஸ்டெப் எடுத்து வைக்கும்போது அந்த மேன் ரிலாக்ஸ்டாக தனக்கு பிடிச்ச ஜாபோ இல்லை ஒரு ஸ்டார்ட் அப்போ இல்லை என்ன பண்ணலாம் இல்லை பிஸ்னஸ் ஏதாவது பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி நிறையா ஒரு சப்போர்ட் கிடைக்கும் அவங்களுக்கு. ஓகே, இங்கே தான் ரியல் ஃபியர் நடக்குது. என்ன அப்படின்னா ஓகே இப்போ விமனுக்கு எல்லாம் இண்டிபெண்டன்ஸும் கிடச்சிருச்சு அப்படின்னா மேனை ஒழுங்காக ட்ரீட் பண்ண மாட்டாங்க. இங்கே என்ன ஒரு விஷயம் அப்படின்னா ரெண்டு பேருமே ஈக்குவலாக ஏர்ன் பண்ணும்போது ரெண்டு பேர்த்த பேர்டனும் ஈஸியாக குறையுது. அண்ட் ஆல்சோ லைஃப்பில் நெக்ஸ்ட் ஸ்டேஜ் போகிறக்கு உண்டான பாசிபிலிட்டிஸ் அதிகமாக இருக்குது. அண்ட் ஃபினான்ஷியலி ரெண்டு பேருமே ஈஸியாக ஹேண்டில் பண்ணலாம். இப்போ நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படின்னு எனக்கு புரியுது. இப்போ விமன் இப்படி இண்டிபெண்டன்ஸாக இருக்கும்போது என்னோடய ரோல் என்ன? கல்யாணங்கிறது ஒரு டிரான்சாக்ஷன் மட்டும்தான் அப்படிங்கிறது இல்லைல்ல. ஸோ இப்போ ஒரு இண்டிபெண்ட்டாக இருக்க உமன் உங்களை சூஸ் பண்ணி ரெண்டு பேரும் சேர்ந்து அடுத்தடுத்த ஸ்டேஜ் போகலாம். நான் உன்னோட க்ரோத்துக்கு நான் ஹெல்ப் பண்ணுறேன், அதே மாதிரி நீ என்னோட க்ரோத்துக்கு ஹெல்ப் பண்ணு அப்படிங்கிற மாதிரி ஒரு மியூச்சுவல் அண்டர்ஸ்டாண்டிங் இருந்துச்சு அப்படின்னா இந்த விமன் ஒர்க் பண்ணுறது எந்த மேனோட ஈகோவையும் டச் பண்ணாது அப்படின்னு தான் நான் நினைக்கிறேன். பேக் டு ஓல்ட் மாடல் போகலாம். என்ன அப்படின்னா எந்திரிக்கும் போதே எல்லா சுமைகளையும் யோசிச்சுட்டு யூனோ வாட் அது ஸோ மச் ஆஃப் த ப்ரெஷர் தான் நான் நினைக்கிறேனோ தவிர நம்ம அதை தான் ஸ்ட்ரென்த் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சொல்கிறோம். ஓல்டு மாடலில் மேன் எந்த ஒரு பிரச்சனையையும் சொல்கிறதுக்கு கூட பயந்துட்டு ஏன்னா நம்ம சொன்னோம் அப்படின்னா உடனே இந்த சொசைட்டி என்ன கேட்கும், நீ ஒரு ஆம்பளையான்னு கேட்கும். இந்த மாதிரி விஷயங்களெல்லாம் அவங்க ஹேண்டில் பண்ணணுங்கிறதுக்காகவே நிறையா நேரம் நமக்காக சாக்ரிஃபைஸ் பண்ணிவிட்டு அவங்களுக்கு பிடிக்காத ஜாப் கூட அவங்க போயிருக்காங்க. அவங்களுக்கான ஒரு பேக்கப் பிளான் கிடையாது. ஸோ மச் ஆஃப் சாக்ரிஃபைசஸ். இது ஒரு கைண்ட் ஆஃப் லோன்லினஸும் அவங்களுக்கு க்ரியேட் பண்ணதுன்னு தான் நான் நினைக்கிறேன். உமனோட இண்டிபெண்டன்ஸ் அப்படிங்கிறது விமன் இஷ்யூ அந்த மாதிரிலாம் இல்லைங்க. அது ஒரு பேசிக்காக ஒரு மேனுக்கு உண்டான சப்போர்ட்டுன்னு தான் நான் நினைக்கிறேன். அண்ட் ஆல்சோ ஒரு பேர்டனை நம்ம குறைச்சி அவங்களோட ஸ்ட்ரெஸ் அண்ட் மென்டல் ஹெல்த்தை நம்ம நல்லா வச்சுருக்கிறக்கும் ஒரு கிஃப்ட்டுன்னு தான் நான் நினைக்கிறேன் ஒரு விமனோட இண்டிபெண்டன்ஸ். ஒரு விமன் ஜாப் ஆர் பிஸ்னஸ் பண்ணிகிட்ருக்கீங்க அப்படின்னா நீங்கள் உங்கள் இண்டிபெண்டன்ஸ்க்காக மட்டும் நீங்கள் அந்த விஷயத்தை செய்யலை. உங்கள் பார்ட்னரோட மென்டல் ஹெல்த் அண்ட் ஆல்சோ த பேசிக் சப்போர்ட் அண்ட் ஆல்சோ எந்த ஒரு பிரச்சனையும் நீ தனியாக மட்டும் ஹேண்டில் பண்ண வேண்டாம், நானும் சேர்ந்து ரெண்டு பேரும் சேர்ந்து நம்ம ஈக்குவலாக ஹேண்டில் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பார்ட்னர்ஷிப்பே ஒரு நல்ல பார்ட்னர்ஷிப்பாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நான் பிலீவ் பண்ணுறேன். உமன் இண்டிபெண்டன்ஸ் அப்படிங்கிறது ஒரு உமனுக்கு மட்டும் இம்பார்ட்டன்ட் கிடையாது, ஒரு மேனுக்கும் அது ரொம்ப இம்பார்ட்டன்ட்.
இம்பார்ட்டன்ட். ஏன் அப்படின்னா, இங்கே வந்து ஒரு ஃபவுண்டேஷன் அப்படிங்கிறது 2 பேரும் சேர்ந்து க்ரியேட் பண்ணுறாங்க. எந்த ஒரு இடத்துலையுமே அவங்களுக்கான பேக்கப் வந்து அவங்க 2 பேரும் ஈக்குவலாக பேக்கப்பை அவங்களே க்ரியேட் பண்ணிக்கிறாங்க. ஸோ இந்த மாதிரி விஷயங்கள்லாம் இந்த மாடர்னில் வந்து ரொம்ப ஈஸியாக இருக்குது. அண்ட் ஈக்குவலாக விமன் ஒர்க் பண்ணுறத அக்செப்ட் பண்ணிக்கணும். அண்ட் தன்னை எப்போவுமே ஒரு வீக்காக ஃபீல் பண்ணக்கூடாது. ஏன் அப்படின்னா, இண்டிபெண்ட்டாக இருக்க விமன் வந்து உங்களோட லைஃப்பையுமே மோட்டிவேட் பண்ணி மேலே கூட்டிகிட்டு போவாங்க அப்படிங்கிற ஒரு விஷயந்தான். ஸோ விமன்ஸ் இண்டிபெண்டன்ஸ் இஸ் மச் மேட்டர் மோர் ஃபார் மேன் தேன் விமன். ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்தா கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள். அண்ட் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. பாய்.